ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடுக தீனியை கடிக்காமல் திங்கிறதுக்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் தாங்க அந்த சொல்யூஷன். இந்த மிஷின் வந்து 25,000 த்துக்கு மேலே 30,000த்துக்கு கீழே வரும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரேட்டு. இதை வந்து எப்படி ஓட்டுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். கொஞ்சமாக தீனி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அது ஃபுல்லாகிற வரைக்கும் தீனி எடுத்துக்கோங்க. இது உள்ளே வந்து ரொட்டேட் ஆக அது இழுத்துக்கிட்டே உள்ளே போகும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டால் மட்டும் போதும். இதாங்க சுவிட்சு. இதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ஓடும். இது வந்து ஓடி கீழே விழுற தட்டை எப்படி மாடுகளுக்கு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி தாங்க இருக்கும். இதில் தான் கரெக்டாக தட்டையை வந்து ஓட்டுது. பார்த்துக்கோங்க. பிளேடு இதெல்லாம் மொத்தமாக 3 பிளேடு இருக்க மாதிரி இருக்கும். 3 பிளேடு ஓட்டுற தட்டை எவ்வளோ அகலம் இருக்குன்னா பாருங்கள், கீழே பாருங்கள். இதுதான் ஓட்டி முடித்த தட்டை. இதை வந்து மாடுக கழிக்காமல் திங்கும். நாங்களே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு மாடு கழிக்காமல் தான் திங்குது. இதாங்க அள்ளி இந்த ட்ரம்மில் போட்டு, ஏன்னா கீழே போட்டால் மாடுக்கு ரொம்ப கீழே சகதியாக ஆயிரும். அதனால் இந்த ட்ரம்மில் வச்சுக்கலாம். 2 பக்கமும் கயிறு இருக்குது. யார் 2 பேர் சேர்ந்து ஃபுல்லாக வச்சா தூக்கிட்டு போய்க்கலாம். இந்த மிஷின் ஓடும்போது கொஞ்சம் தெறிக்குங்க. கீழே பாருங்களேன், தெரிச்சிருக்கு. அதனால இந்த ட்ரம் இருக்குல்ல, இந்த பெரிய ட்ரம்மு, அதை வச்சு எதிர்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப தெறிக்காது. நீங்கள் தெரிச்சாலும் கூட்டிடலாம். கூட்டி இங்கிட்டு தள்ளி விட்டுக்கலாம். இங்கிட்டு தெரிக்காமல் இருக்க சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இங்கிட்டு வந்து தார்பாய் கட்டியிருக்கோங்க. இங்கிட்டு ரொம்ப தெரிச்சிச்சுன்னா தார்பாய் கட்டியிருக்கோம். இது கூட வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது நீங்கள் வாங்கும்போது தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்